ஏசாயா 58:6-7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை முடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் மாம்சமானவருக்கு அப்படின்னா உன் சபையில உன்னோடு கூட இருப்பான் பாருங்க. அது ஒரு ஏழையா இருக்கலாம், அது ஒரு பிச்சைக்காரனா இருக்கலாம், ஒரு தொழுநோயா இருக்கலாம். பார்க்காத, அவனுக்கு ஒன்றை மறைக்க கூடாது. இது வேதம், இதுதான் உபவாசம் என்று சொல்லுகிறது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீதிமொழி 28:27 வாசிங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். சூப்பர். எப்படி சாபம் ஏன் வந்தது யோசிக்கிறியா? முதல்ல இது யோசிக்கணும். ஏன் என் குடும்பத்துல சாபம்? ஏன் என் குடும்பத்துல பிசாசு போராட்டம்? ஏன் என் குடும்பத்துல பாவம் பெருகுது? ஏன் தேவனுடைய கிருபை என்னிடத்தில் கிடைக்கல? காரணம், ஏழைக்கு நீ என்ன செய்யல? இறங்கல்ல. ஏழையை எதிர்த்து நிற்கிற, ஏழைக்கு விரோதமாக கிரிய செய்கிற, ஏழையினுடைய வார்த்தையை மதிக்கல, ஏழையை என்ன செய்யல? ஒரு பொருட்டா எண்ணல. ஆனபடியினால் வேதம் சொல்லுகிறது, உன்மேல் சாபம் உன்னுடைய வீட்டில் வரும். உன்னை நீயே சோதிச்சு பாரு, அப்போ உனக்கு புரியும். இது வேதத்தின் ஆழம், வேத சத்தியம். ஆமீன். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாதோ? வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ? அவர் சொன்னது, அவர் வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது. அப்ப உன்ட சாபம் வந்ததுக்கு காரணம் எதுக்கு? உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சாபம் வந்தது. யோசித்து பார்க்கணும். நான் யோசித்து பார்ப்பேன், அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே யோசித்து பார்ப்பேன், எங்கேயோ தவறு நடந்திருக்குது, இந்த தவறு ஏன் வந்துச்சு? இந்த தவறிலிருந்து தப்பித்துக்கிறது கொள்றதுக்கு எனக்கு என்ன வழி? இதை நான் தேடித்தான் ஆவேன். உண்மை, இந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அப்படி ஒரு சம்பவத்தினுடைய ஊடாய் கடந்து போய்த்தான் வந்திருக்கிறேன். நான் அந்த கிருபை, அந்த வல்லமை இல்லாமல் இந்த இடத்தில் நிற்கக்கூடாது. நான் அப்படி யோசிக்கிறவன். பாவம் வேறங்க, பரிசுத்தாவிக்கு விரோதமான துரோகம் வேற. இந்த ரெண்டையும் வித்தியாசமாங்க. ஆமீன். எப்படி கொஞ்சம் யோசிங்க. ஏன் உனக்கு சாபத்தை தந்திருக்கிறார்? ஏன் சாபமே சாபம்னு தெரியாம இருக்கிற பைத்தியக்கார கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அது பிசாசுனுடைய சந்ததி. முதல்ல சாபம் என்றால் என்னன்னே தெரியல. ஆமீன். பாவம் என்னன்னு தெரியல. பாரம்பரிய குணம் என்னன்னு தெரியல. ஆமீன். தயவு செய்து சொல்றேன், தப்பிக்கிறதுக்கு வழி தேடு. இல்ல நீ நாசமாயிடுவ. தேவன் தாய் தகப்பனுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, அந்த பிள்ளைகளை தேவ சித்தத்தின்படி வளர்த்த. நீ என்ன செய்யற? அந்த பிள்ளைகளை பிசாசு கையில் கொண்டு போய் கொடுக்குற. ஏன்னு கேட்கிறேன். நீ எக்கேடு கெட்டு போயிட்டு போ. கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்த சுதந்திரம் என்று பைபிள் சொல்ல, அந்த பிள்ளைகளை எதுக்கு சாபத்துக்கு நேரா, பாவத்துக்கு நேரா வழி நடத்துற? அடுத்தவன் பார்வைக்கு என் பிள்ளை இன்பமா இருக்கணும்னு நினைக்கிற. எப்படி? இது எனக்கு புரியல. அடுத்தவன் பார்வைக்கு நானும் என் பிள்ளைகளும் இன்பமா இருக்கணும். யோசிக்கிறீங்களா? என்ன சாபத்துக்கு முதல்ல ஒன்னு ஆயத்தப்படுத்துற? நீ ஜெபிக்கிற ஜெபம் முடிஞ்சு போச்சு. நீ தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா பிள்ளைய அலங்கோலத்தினுடைய ஊடாய் அலங்கோலப்படுத்தி 4 பேர் வசீகரம் பண்ற, 4 பேர் பாவம் செய்ய நீ தூண்டுதலா இருக்கிற. யோசிக்கிறியா? அல்லேலூயா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நான் நினைக்கிறேன், என்கிட்ட தந்த பிள்ளைகளை நான் யாவுடைய சித்தத்தின்படி அவருடைய நாம மகிமைப்படும்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீயோ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பிசாசுக்கு பிள்ளையை கொடுத்து, உலக ஆசைக்கு பிள்ளைக்கு கொடுத்து, பாவத்துக்கு பிள்ளையை கொடுத்து 4 பேர் என் பிள்ளையை நேசிடான்றீங்க. எப்படி?
மத்தேயு 5:28 என் பிள்ளைகிட்ட வரட்டும்னு நினைக்கிறேன். மத்தேயு 5:28 என் பிள்ளையுடைய வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறேன். என்ன நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் ஆமென், தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் முடிஞ்சா கற்பப்பிறப்ப என்ன பாடுபடுத்துற? உனக்கு தந்ததை நினைச்சு தேவன் கேவலப்படுவார். இவளுக்கு போய் இவனுக்கு போய் நான் என்னுடைய பிள்ளையை என்னுடைய ஆத்துமாவை கொடுத்துட்டேனே நினைப்பாரா இல்லையா? இனி உன்னை ஆசீர்வதிப்பாரு, இனி உன்னோட கூட இருப்பாரு, இனி உன்னுடைய பிசாசை மாத்தி தருவாரு, இனி உன்னுடைய பாரம்பரிய கட்ட மாத்துவார். யோசிக்காத. நீ தான் பாவம் செஞ்சு ஓம் பிள்ளைய பாவத்துக்குள்ள கொடுத்துட்டு இருக்கிற. ஜாக்கிரதை. மனம் திரும்பாத ஒவ்வொரு வீட்டில இருந்து விளக்கு தண்டை தூக்கிட்டு இருக்கிறாரு. காது உள்ளவன் கேளுன்றாரு. பிசாசின் சந்ததியே, காது இருந்தா கேளு. நீ பிசாசினால் பீடிக்கப்பட்டு பிசாசுனுடைய கிரியையை அப்பாவி பிள்ளைகளுடைய நெஞ்சில விதைச்சு அந்த பிள்ளைகளை இந்த வயசிலே வஞ்சிப்புக்குள் ஆக்கி கொண்டிருக்கிற. ஏன்னு கேட்கிறேன். அப்ப நீ எந்த ஆட்டம் போட்டிருப்ப? கேட்டா அப்போ எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் கடவுளுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தேன், நான் கடவுளோடு ஐக்கியமா இருந்தேன், மாதாவுக்கு தங்கச்சியா இருந்தேன், மரியாளுக்கு பிள்ளையா இருந்தேன், சூசைப்பருக்கு மகளா இருந்தேன், மகனா இருந்தேன். என்ன கதை இது? உன்னுடைய சுபாவம் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்குது. தயவு செய்து சொல்றேன், மனம் திரும்பு. திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டு ஒன்னிலிருந்து மாற்றப்படும். ஆமென், அல்லேலூயா. இப்ப சொல்றார் சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 37வது அதிகாரம் 25-26. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவ சித்தம் எதுவோ அதை நீ செய்யணும். இல்ல உன் வாழ்க்கையை அப்படியே மாத்திடுவார் தேவன். உண்மை சொல்றேன், நீ திருந்தினாதான் உன் சந்ததி திருந்தும். நீயே திருந்தாத இருந்தா உன்னை பார்த்து உன் பிள்ளை என்ன செய்யும்? ஆமென். அப்ப நம்ம மனம் மாறணும். நாம மனம் மாறாம பிள்ளைகளை மனமாற்ற ஜெபி ஜெபின்றியே. எப்படி ஜெபிக்கும்? நீ தான் குளத்தை மாத்திரையே. கொஞ்சோல இந்த பக்கம் பூ வச்சு, கொஞ்சோல இந்த பக்கம் பூ வச்சு, கொஞ்சோல இந்த பக்கத்தில் ஒரு 24 ஸ்லைடு வச்சு, ஆமென் இல்லையா? கொஞ்சோல இந்த பக்கத்தில் கட் பண்ணி, கொஞ்சோல அரைக்கால் சட்டை போட்டு, அப்புறம் என்ன செய்யணும்? மேலே வரைக்கும் தெரியணும். இதுக்கு தான் நீ வளர்த்துற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு சினிமா பைத்தியம், அழகு கலைகள், கவர்ச்சிகள். சினிமாவில் ஒருத்தி இந்தோண்டு ஒரு கீல்ஸ் போட்ட செருப்பு போட்டால் நம்ம பிள்ளைக்கு இந்தோண்டு கீல்ஸ் போடணும். சினிமாவில் ஒருத்தன் கிழிஞ்ச துணி போட்டால் நம்ம கிழிஞ்ச துணி போடணும். எப்படி இருக்குது பாருங்களேன். தன்னுடைய உடம்பை அடுத்தவனுக்கு காட்டணும்ன்ற எண்ணத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் தன்னை பார்த்து எல்லாரும் ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க. சில புருஷமாருக்கு என் பொண்டாட்டி அடுத்தவன் ரசிக்கணும். சில பொண்டாட்டிமார்களுக்கு புருஷனை பார்த்து அநேக பொம்பளைகள் என் புருஷனை பார்த்து ரசிக்கணும். ஏன் அங்கே முடிஞ்சு போச்சியா? உனக்கு பொண்டாட்டி இல்லை, உனக்கு புருஷன் இல்லைப்போ. அப்போ அது அடுத்தவன் கையில் போயிடுச்சு. எப்போ ஒருத்தன் ரசிக்கிறானோ அப்போவே ஓம் பாட்டு அவன் கைக்கு போயிடுச்சு. யோசிக்கிறியான்னு கேட்குறேன். இல்லையே. ஏன்? இதுதான் பிசாசனுடைய சந்ததியினுடைய குணம். தயவு செய்து சொல்றேன், என் பொண்டாட்டியா என் பிள்ளையா அடுத்தவன் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமென். அது உன் அறை வீட்டுக்குள் உனக்கு நல்லா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? உன் அறை வீட்டுக்குள் உனக்கு நல்லா இருக்கணும். ஒரு நாள் 2 பேர் வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, பொம்பளை பிள்ளை தோளில் கையை போட்டு கழுத்தலைக்கும் பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு. வண்டி நிறுத்தும் முதல்ல அப்படி தான் சொன்னேன். சார் என்ன சார், உன் வீட்டுக்குள்ளே ரூமுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ரோட்டில் செஞ்சுட்டு இருக்கிற பைத்தியம் அவனுக்கு மரியாதையை போ.
இல்லைன்னா தூக்கி போட்டு சாத்திடுவேன். இது ரோடு, அடுத்தவனை பாவம் செய்ய வைக்காத போ அப்படின்னு. என்னுடைய குணம் இதுதான். வீட்டில் செய்ய வேண்டியதெல்லாம் தெருவில் செய்யற நீ யாருன்னு கேட்கிறேன். கேட்டா நான் பைபிளை வச்சிருக்கிறேன், கேட்டா நான் ஜெபிக்கிறேன், கேட்டா நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய நாமத்தில் நடக்கிறேன். அட பைத்தியக்கார கூட்டங்களே, நீங்க தேவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. உன்னை பிசாசு ஆட்கொண்டு இருக்குது, உன்னை நீ பிசாசால பீடிக்கப்பட்டிருக்கிற. இன்னைக்கு இந்த பிள்ளையை நான் வாழ்த்துறேன்ல, எதுக்கு? இந்த வயசுல இந்த பிள்ளைக்கு வேதத்தை கற்றுக்கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும்ன்ற ஒரு உன்னதமான ஒரு கோணம் அந்த பிள்ளைகிட்ட வந்திருக்குது. இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். இந்த குணத்தை உருவாக்கு, இந்த போட்டியை போட வை. வேதத்தை வாசிக்கிறதுக்கு, வேதத்தை நேசிக்கிறதுக்கு, வேதத்தின்படி நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்காம, மக்களே உன்னை தலையை நான் இப்படி சீவி தரட்டா மக்களே, உன் தலையில இப்படி ஒரு பூ வச்சு தரட்டா மக்களே. பூ வச்சா பூவனுடைய குணம் கொண்ட பிசாசு உன் பிள்ளையை விட்டுருமா? ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு சமம். பேரெல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன்ல, எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த பூன்னு சொல்லி தந்திருக்கிறேன். ஆனா நீ திருந்த மாட்டேன், என்ன பண்றது? பாஸ்டருக்கு தெரியவா போகுது? அவருக்கு இருக்காரு, அவர் அங்கே கிடப்பாரு. எங்க அவர் அங்கே சபையில் தானே கிடப்பாரு. நம்ம கல்யாண வீட்டுக்கு, கச்சேரி வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு, பிறந்த நாள் வீட்டுக்கு, வீடு பாலிகாப்பு வீட்டுக்கு, இல்லை உறுதி பூசல் வீட்டுக்கு நம்ம போகிற நேரம் எவன் பார்க்க போகிறான்? அவருக்கு நமக்கு என்ன இங்கே தூரம் இல்லவா? பார்க்க மாட்டான், நம்ம போவோம். எதுக்கு? அடுத்தவன் உன் பிள்ளை இஷ்டப்படுறதுக்கா? தயவு செய்து சொல்ல, உன்னை மாற்றிக்கோ, உன் பிள்ளை அப்போ தான் திருந்தும். நீயே உன் பிள்ளைக்கு புகுத்தி கொடுக்காத, பாவத்தை புகுத்தாத, உலக நேசத்தை புகுத்தாத, உலக பற்றுதலை நீ புகுத்தி கொடுக்காத. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை குற்றவாளியா பார்க்க கூடாது.